வந்த பிறகே பிடிக்கிது கடலை மறை வந்த பிறகே புரியுது உலக நேற்றின் இன்பங்கள் யாவும் கூடியே இன்றை இப்போதை அர்த்தமாக்குதே இன்றின் இப்போதின் இன்பம் யாவுமே நாளை ஓர் அர்த்தம் காட்டுமே வாழா என் வாழ்வை வாழவே தாழாமல் மேலே போகிறேன் தீர உள்ளூற்றை தீண்டவே இன்றே இங்கே மீள்கிறேன் இன்றே இங்கே ஆழ்கிறேன். சூப்பரான ஒரு ட்ரோன் ஷாட்லாம் பார்த்துருப்பீங்க. அதுக்கடுத்து இப்போ நம்ம நேரம் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரூமுக்கு போகிறோங்க. ஸோ இது ஒரு வீடியோ 2 வீடியோ வரும்னு தெரியல, எத்தனை வீடியோ வந்தாலும் பாருங்கள். நம்ம இப்போ சிலிகுரிலேருந்து நேரம் எங்கே போயிட்டுருக்கோம்னா டார்ஜிலிங்கில் நம்ம புக் பண்ண ரூமுக்கு போயிட்டுருக்குங்க. ஸோ இன்னைக்கு நம்ம டார்ஜிலிங் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். தட்ஸ் ஆல். 1 மணி தாங்க ஆகுது, ஆனால் செம்ம சில்னஸ்ங்க, சரியான சில்னஸ்ஸு. இங்கேயே இப்படி இருக்கு, நீ மேலே போனால் எப்படி இருக்குன்னு தெரியல எனக்கு. டார்ஜிலிங்கை விடுங்க, அடுத்து நம்ம சிக்கிம் போகிறோம் பாருங்க, அதை யோசிச்சோன்னா இன்னும் அல்டிமேட்டாக இருக்குங்க. நார்த் சிக்கிமும் பைக்கில் போகிறோம். நத்துலா பாஸும் அந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா குத்துமரலுக்கும் போகிறோங்க. வேற லெவலில் இருக்க போகுதுங்க இந்த வட்டம். சரியான டைமில் வந்திருக்கோம் நம்ம. அப்படியே கிளம்பி இருக்கோம். ட்ரோன் ஷாட் அந்த இடத்துல எடுத்திருக்கோம் பாருங்க, வேற லெவல்ல இருக்கும், வெறித்தனமா இருக்குங்க அந்த இடத்துல. இந்த ட்ரோன் ஷாட்ஸ் முன்னாடியே போட்டிருப்பேன், நேரம் பார்த்துருப்பீங்க நீங்க. அப்படி இந்த வீடியோல இல்லைன்னா சப்போஸ் வந்து இப்போ போன வீடியோல இருக்கும் பாருங்க. ஏன்னா எனக்கு சிஸ்டம்ல போய் அந்த டைம் லைன்ல வந்து கிளிப் போட்டாதான் அது ஒரு எபிசோடா 2 எபிசோடா வந்து எனக்கு தெரியும். நான் வந்து அது எபிசோடு கனெக்ட் பண்ணிலாம் வீடியோ பண்ண மாட்டேங்க, ரேண்டமா எடுத்து அதை அதுக்கப்புறம் வந்து நான் பிரிச்சுக்கிறேன். அப்படிதான் இருக்கும். அப்படியே ஃபுல்லா ஃபேஸை கவர் பண்ணிக்கிட்டு வைப்பரையும் போட்டுக்கிட்டு கையில க்ளோவ் மட்டும் போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் கனகரன் இருக்கும்னு நினைக்கிறேன். காலில் பிரச்சனை இல்லை, இப்போ காலில் எந்த சில்னஸ் ஏறல. இப்போ வந்து பார்த்தோன்னா தலைக்கும் பிரச்சனை இல்லை, இப்போ கை வழியா மட்டும்தான் சில்னஸ் ஏறுது. க்ளோவ் போட்டோன்னா எனக்கு பைக் வந்து இன்னும் நம்ம வந்து ப்ரொஃபஷனல் ரைடெல்லாம் கிடையாது, க்ளோவ் போட்டுலாம் ஓட்டி பழகலை. அதனால க்ளோவ் போட்டு ஓட்டுறதுக்கு ஒப்ப மாட்டேங்குது. அதுக்கு மட்டும் பழகிக்கணும், பழகினாதான் அது நம்ம போக முடியும். அருமையா இருங்க, அப்படியே மனசு நிறைய அப்படியே பறந்துகிட்டு இருக்குங்க. இதுக்குதான் நம்ம பயணம் வர்றது, இந்த ஒரு ஃபீலுக்கு தான் நம்ம பயணம் பண்றதே. இந்த 5 நாளா கஷ்டப்பட்டு நாக்கு தள்ள ஓட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு பயணம். இப்போ நம்ம இதை வந்து ட்ரெயின்ல ஏறி இங்க வந்து இங்க ஓட்டும்போது வந்து வருது, நமக்கு அந்த ஃபீல் தெரியாது. 5 நாள் செம்ம ட்ரையா ஒரு இடத்துல இருந்துட்டு திடீர்னு நமக்கு 6வது நாள் ஒண்ணு கிடைக்கும் போது சமம் இருக்குல்ல, அதுதான் எப்பயுமே அழகு. அந்த அழகுல தான் இப்ப நம்ம வந்துகிட்டு இருக்கோம். வேற ஒன்றும் இல்லைங்க, கூருக்கு ஏதாவது வளர்கிட்டு இருக்கேன் நானு, அதனால அதை கண்டுக்காதீங்க பெருசா. அப்படியே குளிர் இறங்குங்க, செம்ம குளிர். மதியம் வந்து 2 மணி 6 மணியா இருக்குது, 1 மணி 2 மணி மாதிரி இல்லைங்க. அப்படி அவ்வளோ சில்னஸ்ங்க, செம்ம சில்னஸ். ஊட்டிக்கு இப்போ டபுள் மடங்குங்க. அது ஊட்டி வந்து இதுக்கு பாதி இருக்குன்னு வச்சுங்களேன், டபுள் மடங்குது. ஆஹா, இந்த நவம்பர் டிசம்பர்லாம் வந்து பார்த்தோன்னா ஸ்னோ ப்ரூஃப் போட்டு தான் வந்து நம்ம டார்ஜிலிங்லேயே இருக்க முடியும், அந்த மாதிரி தான். வெஸ்ட் பெங்கால் இப்ப டார்ஜிலிங் போகும்போது வந்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டு வண்டி நிறைய பார்க்கலாம்னு நினைச்சேன். லடாக்ல நம்ம நிறைய பார்ப்போம் ஊர் வண்டிகளை, அந்த மாதிரி பார்க்கலான்னு பார்த்தா அந்த மாதிரில எதுவுமே இல்லைங்க. மட்டாசியா கூம் எல்லாமே இந்த பக்கம் வேறதா இருக்கு. நம்ம வந்து மணாலிக்கு முன்னாடியே ரூம் புக் பண்ணிருக்கோம். நேற்று தான் புக் பண்ணது, எப்படி இருக்குன்னு கூட தெரியலங்க. நான் ரேண்டமா நைட்டு ஃபுல்லா தேடிட்டு இருந்தேன். ஆக்சுவலா அதை தேடிதான் 3 மணி ஆயிடுச்சு. சரி, ஏதாவது நல்ல இடத்துல தங்கலாம், தங்குறதுதான் தங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தேடினேன். எல்லாமே நாள் எப்படி சொல்றது, பார்க்க நல்லா இருக்கும், ஆனா நல்லா போய் நேரில் போனா நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரியே மைண்ட்ல இருக்கு. அதனால சரி கடை ஏதோ ஒண்ணு பண்ணுவேன்னு சொல்லிட்டு அப்புறம் கடைசியில எதையோ தேடி கடைசியில ஏதோ ஒண்ணு பண்ணேன்.
ஒரு நல்ல பட்ஜெட்ல தான் ஸ்டே புக் பண்ணிருக்கோம். நான் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இம்ப்ரெஷன் சொல்றேங்க. நம்ம இப்பயே நம்ம போட்டோல பார்த்துட்டு வீட்டை கொடுப்பேன். ஏன்னா நிறைய அனுபவிச்சிருக்கேன் நானு. ஆஹா, ஒரு மாதிரி மனசுல ஒரு ப்ரௌடான ஒரு ஃபீல் இருக்குங்க. எங்க இருந்து நம்ம எங்க வந்திருக்கோம், தமிழ்நாட்டுல மதுரையில இருந்து நானா தூத்துக்குடி கன்னியாகுமரி பாருங்க, ஒரே அடுத்தடுத்த நெட்டு வெயின் வந்து கன்னியாகுமரிக்காரன், இவன் விக்கி வந்து தூத்துக்குடி, நான் மதுரை. எப்படின்னு பாருங்க, 3 சவுத் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து நம்ம வந்து கிளம்பி இப்ப வந்து நார்த் ஈஸ்டுக்கு வந்திருக்கோங்க. சைனா பார்டர், இந்த பக்கம் போனா நேபாள், இந்த பக்கம் போனா சைனா, இந்த பக்கம் போனா பூட்டானு, அப்படி வந்து பார்டர்ல வந்து சுத்திட்டு இருக்கோங்க. அல்டிமேட்ல ஃபாக் உண்மையில கிளியர் ஆகுது. ஆன்டி ஃபாக் ஒட்டிருக்கோம். அது ஒட்டியும் வந்து பார்த்தோம்னா மாதிரி ஃபாக் அடைக்குது. ஸோ நீங்க இந்த பக்கம் வரும்போது ஆன்டி ஃபாக் ஒட்டிக்கிங்க மறக்காம, இன்னும் ரைடு பண்றது கஷ்டமாயிடும். அது நம்ம வின்டர் டைம்ல வந்திருக்கோம், எப்படி வந்திருக்கோம் பாருங்க. பார்த்தாச்சு பார்த்தாச்சு பார்த்தாச்சு. எஸ் எஸ், இதை முடிஞ்ச எனக்கு டிராவல் பண்ணலாங்க. எப்படின்னு தெரியல, டைமிங் எப்படின்னு தெரியல. டாய் ட்ரெயின் ஒரு வழியா பார்த்துட்டோம். 2 பெட்டி வச்சுதான் போகுது இங்கிட்டு. ஸோ பார்க்கலாம், மேலே போயிட்டு ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கலாம். இங்கே நிறையா வருவானுங்க, எல்லாம் இங்கே தான் வருவாங்க. யார் கர்த்தா ஹே, அவர் கர்த்தா ஹே. சவுண்டு மட்டும் தான் கேட்குது, ட்ரெயினை காணோம். நண்பர்களே, ஃபுல்லா பாருங்க, நம்ம வந்து டார்ஜிலிங் சிட்டிக்குள்ள வந்துட்டோம். ஸோ நம்மளோட ஒன் ஆஃப் த பக்கெட் லிஸ்ட் ஃபோன் வருது வேற. எப்பயுமே டேஞ்சர் கார்னர்ல, பிளைண்ட் கார்னர்ல திரும்புறது. அங்க கூட சல்ல ஏறி வந்துட்டு இருப்பாங்க. ஆஹா, ஆப்போசிட்ல அப்படியே ட்ரெயின் வந்துச்சுன்னா சூப்பரா இருக்கும். வந்துட்டாண்டா 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 குட்டி. என்னடா அது ஒரு மாதிரி ஆடி ஆடி வருது. கிடுக்கு கிடுக்குன்னு ஆடுது. தலைங்க செல்ல கீழே போட்டாரு. இப்போ நம்ம வந்து நம்ம ரூமுக்கு போயிட்டு இருக்கோம். என்னாச்சு? ஸோ நம்ம டார்ஜிலிங் டவுனை விட்டு தள்ளி தான் ரூம் புக் பண்ணியிருக்கோம். ஒரு டவுன்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் கிட்ட இருக்கோம். இப்போ நம்ம போகிறது வந்து போனால் இன்னும் ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்கு. நல்லா நட்டுக்குத்தலாம் பாதை ஏறுதுங்க. ஸோ போயிட்டு ஃபர்ஸ்ட் ரூமில் போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான் டார்ஜிலிங் சுற்றி பார்க்க. ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு. ஒன்றும் டயர்ட்லாம் ஆகலை. ஒரு நாளைக்கு 600 கிலோமீட்டர் ஓட்டிட்டு இன்னைக்கு 68 கிலோமீட்டர்னு பார்க்குறப்போ சே அவ்வளோதானா அப்படின்ற மாதிரி இருக்கு. விக்கி நானும் மாற்றி மாற்றி கொஞ்சம் பார்த்துக்கிட்டு என்ன இன்னைக்கு எவ்வளோ ஓட்டுறோம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இனி ஒரு 2-3 நாளைக்கு, 2-3 நாளைக்குல இந்த ஒரு வாரமே வந்து பார்த்தோன்னா அதிகபட்சம் 150 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் ஓட்டுவாங்க ஒரு நாளைக்கு. அவ்வளோதான். அதுக்கடுத்து இங்கேருந்து நம்ம ஷில்லாங் போகும்போது, சிக்கிம்லேருந்து ஷில்லாங் போகும்போது கொஞ்சம் தூரமாக ஓட்டுவோம். அப்புறம் அங்கேருந்து அருணாச்சல் பிரதேஷ் போகும்போது கொஞ்சம் தூரமாக ஓட்டுவோம். அவ்வளோதான். அடுத்து ரிட்டர்ன் வரும்போது ஒரு தூரம் ஓட்டுவோம். ஸோ இதுதான், இது நட்டுக்கத்தில் போகுது. வெறி நேரம் பறந்துட்டு இருக்கேன். என்ன இப்படி இறங்குது பாத, ஏத்துறது எவ்வளவு கஷ்டமா இருக்க போகுது இல்லையே. ஓடு. புத்தர் மாங்க்ஸ் வந்து இங்கிட்ட அதிகமா இருக்காங்கல்ல. வீடு பாருங்க, பழைய காலத்து வீடு செம்மையா இருக்கு. ஆனா எப்ப உடஞ்சுன்னு தான் தெரியாது. எல்லாம் அப்படியே துருப்பிடிச்சு இட்டு போய் இங்க நிக்கிற பைக் மேற்கொண்டு அப்படிதான் இருக்கு. ஆஹா சூப்பர்.
இதுல மேலே ஏற்றதுக்கே திருப்பி 2 லிட்டர் பெட்ரோல் வேணும் உங்களுக்கு. ஸ்கூல் கைஸ். பேசாம டவுனுக்கிட்டே புக் பண்ணியிருக்கலாம். நல்லா நட்டுக்குத்துல இறங்குதுங்க. ஏறும் போது இருக்கு நாளைக்கு ஒரு சம்பவம் இருக்கு நாளைக்கு. அப்படித்தான் போறோம் டார்ஜிலிங் விட்டு. நட்டுக்குத்தல் 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 நட்டுக்குத்தல். அத்தடி டக்குன்னு ஒரு செகண்ட் அள்ள விட்டுருச்சுங்க. என்னடா அது அப்படின்ட்டு. பிரேக் டக்குன்னு ஃபெயிர் ஆயிடுச்சு. என்ன பண்ண பிரேக்லாம். என்னடா அது. நடந்து போறாங்க எப்படி போவாங்க இதுல. ஐயோ முரட்டு தானே போகுறான். சரியான ஏத்தங்க. முடியல. பள்ளத்துல டீ எஸ்டேட்டுக்குள்ள வந்துட்டோம். எஸ் இதுதான் டீ எஸ்டேட்டுக்குள்ள அந்த இது இருக்குன்னு போட்டுருந்தாங்க. ஹோம் ஸ்டே போட்டுருந்தாங்க. எங்க அப்பா அல்டிமேட்டுங்க. கையால் நடுவு ஆரம்பிச்சிருச்சு. எப்படி இருக்கு இடம்? சமமா இருக்கா? நீ போனவா? கீழே போயிட்டு மேல வருமா? கீழே போயிட்டு மேல வரும். அதேதான் அதேதான். பயங்கரமா இருக்கு இடம். பைக்கு பிரேக் படம் மீச்சு மீச்சு ஹீட் ஆகும் போலுங்க. பிரேக் படையும். மை காட், ஓ மை காட். எதிர்பார்க்கவே இல்லை இதை நான் ஆக்சுவலா. அட்ட அடி. செம்மையா இருக்கு. வியூ பாயிண்ட் பாரு. எதிர்பார்க்கல புக் பண்ணும்போது 6 கிலோமீட்டர் போட்டிருந்தாங்க. நடுக்குது அப்படியே வட்டி கிட்டிலாம் அப்படியே கை காலெல்லாம் அப்படி கீழே வளர்த்த பார்த்தோன்னே.
அந்த இருக்குல்ல இதுதானா பேர் என்னது குள்ளும் இது இல்ல நேம் அது நேம் வேடா அது நேம் ஏதோ பேர் தான்டா அது பேரு பாரு காட்டேஜ் ஒரு நேம் பாரு காட்டேஜ் நேம் பாடுறா காட்டேஜ் வந்தாச்சு வண்டி பிரேக் பிளேட்ல சூடாகி பிரேக் பிளேட்ல சூடாயிருச்சு தள்ளிக்கோ ஸோ ஒரு வழியாக ஹோம் ஸ்டேக்கு வந்தாச்சுங்க செம்ம ஏத்தம் எப்படி ஏற்ற போகிறோம் தெரியல எடுத்த வண்டியை